Hello friends, I am teacher Vasan. Today, இன்று I visited, நான் சென்று பார்வையிட்டேன். இந்த visit அப்படின்ற வார்த்தைக்கு சென்று பார்வையிடுவது, சந்திப்பது, வருகை தருவது இந்த மாதிரி அர்த்தங்கள் இருக்கு. சரிங்களா? A big farm அப்படின்னா ஒரு பெரிய பண்ணையை. இந்த கண்ட்ரி சைடு கிராமப்புறத்தில் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் மொத்தத்தில் வில்லேஜ் சைடு அப்படின்னு பேசுவாங்க, கிராமப்புறம் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா. ஆனா இங்கிலீஷ்காரங்க கண்ட்ரி சைடு அப்படின்னு தான் பேசுவாங்க. சரிங்களா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கண்ட்ரி சைடு அப்படின்னு பேச மாட்டோம், ஆனா அவங்க பேசுவாங்க. கண்ட்ரி சைடு அப்படின்னா கிராமப்புறம் அப்படின்னு அர்த்தம், மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? மற்றபடி நாம வில்லேஜ் சைடு அப்படின்னே பேசிக்கலாம். சரி, ஐசா நான் பார்த்தேன், எ குரூப் ஆஃப் கவ்ஸ் ஒரு கூட்டமான பசுக்கள் கிரேசிங் மேய்ந்து கொண்டிருப்பதை இந்த கிரீன் ஃபீல்ட் பசுமை வயலில், பச்சை வயலில். ஃபீல்ட் அப்படின்னா வயல் அப்படின்னு அர்த்தம், கிரேசிங் அப்படின்னா மேய்தல், மேய்ந்து கொண்டிருத்தல் அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. அடுத்தது, எ மதர் ஹென் வாஸ் வாக்கிங் அப்படின்னா ஒரு தாய் கோழி நடந்து கொண்டு இருந்தது, நடந்து சென்றது அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். வித் ஹர் டைனி எல்லோ சிக்ஸ். சிக்ஸ் அப்படின்னா கோழி குஞ்சுகள் அப்படின்னு அர்த்தம். TINY டைனி அப்படின்னா மிகச்சிறிய, ரொம்ப சின்னது அப்படின்னு அர்த்தம். HER ஹெர் அப்படின்னா அவளுடைய அப்படின்னு அர்த்தம். அதாவது கோழியை பத்தி சொல்றோம். அதாவது ஒரு தாய் கோழி அவளுடைய சிறிய மஞ்சள் கோழி குஞ்சுகளுடன் நடந்து சென்றது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா தனது அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறேன். அது ஏன்? ஏன்னா கோழியை அவளுடைய இவளுடையன்னு பேசினா அது நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்காது இல்லையா? அதனாலதான் தனது, இந்த ஹெர் அப்படின்ற வார்த்தைக்கு தனது, அதனுடைய அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும் இங்க. சரிங்களா? ஒரு தாய் கோழி தனது சிறிய மஞ்சள் கோழி குஞ்சுகளுடன் நடந்து சென்றது. ஹென் அப்படின்னா கோழி, டைனி அப்படின்னா மிகச்சிறிய, சிக்ஸ் அப்படின்னா கோழி குஞ்சுகள். சரி, ஐ கேவ் நான் கொடுத்தேன், சம் ஃப்ரெஷ் ஹே. HAY ஹே அப்படின்னா என்னங்க அர்த்தம்? வைக்கோல் அப்படின்னு அர்த்தம். டு எ ஹார்ஸ் ஒரு குதிரைக்கு. ஐ கேவ் சம் ஃப்ரெஷ் ஹே டு எ ஹார்ஸ் நான் ஒரு குதிரைக்கு கொஞ்சம் புதிய வைக்கோலை கொடுத்தேன். ஃப்ரெஷ் ஹே அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான வைக்கப்புல்லு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது, த ஃபார்மர் ஷோட் மீ விவசாயி எனக்கு காட்டினார், ஹவு டு மில்க் அ கவ் ஒரு பசுவிடம் பால் கறப்பது எப்படி என்று. இந்த மில்க் அப்படின்ற வார்த்தைக்கு பால் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், பால் கறப்பது அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு பசுவிடம் பால் கறப்பது எப்படி என்று விவசாயி எனக்கு காட்டினார். சரி, ஓகே. அடுத்தது, வி பிக்ட் அப்படின்னா நாங்கள் பறித்தோம். இந்த பிக் அப்படின்ற வார்த்தைக்கு பறிக்கிறது அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு, அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. சரிங்களா? அது மட்டுமே அர்த்தம் கிடையாது. சரி, வி பிக்ட் சம் ஆப்பிள்ஸ் அப்படின்னா வி பிக்ட் சம் ஆப்பிள்ஸ் அப்படின்னா நாங்கள் சில ஆப்பிள்களை பறித்தோம். ஃப்ரம் த டால் ட்ரீஸ் உயரமான மரங்களில் இருந்து. சரி, அப்புறம் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா உணர்ந்தேன். ஃபீல் இதோட பாஸ்ட் தான் ஃபெல்ட். சரிங்களா? ஸ்பெண்டிங் டைம் வித் த அனிமல்ஸ். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே PDFல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். ஸ்பெண்டிங் டைம் வித் அனிமல்ஸ் அப்படின்னா விலங்குகளுடன் நேரத்தை செலவழிப்பது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு வாக்கியத்தில் வரும் பொழுது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஸ்பெண்டிங் டைம் வித் அனிமல்ஸ் அப்படின்னா விலங்குகளுடன் நேரத்தை செலவழித்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது. சரி, the air was fresh and the sun was warm அப்படின்னா காற்று புத்துணர்ச்சியாக இருந்தது மற்றும் சூரியன் கதகதப்பாக இருந்தது. வார்ம் அப்படின்னா கதகதப்பான் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னா தூய்மையான காற்று அப்படின்னு அர்த்தம். சரி, இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் டே அவே ஃப்ரம் த சிட்டி. இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் டே அப்படின்னா அன்னைக்கு நாளே செம்மையா இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அவே ஃப்ரம் த சிட்டி அப்படின்னா சிட்டியில இருந்து தள்ளி, அதாவது பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போனா சிட்டியில இருந்து விலகி இருந்ததால அன்னைக்கு நாளே செம்மையா இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.